மறைந்த சையத் அலி கமேனியின் மகனார் சையத் முஜ்தபா கமேனி ஈரான் இஸ்லாமிய குடியரசின் புதிய உச்ச தலைவராக அறிவிக்கப்பட்டார். ஈரானின் உயர்மட்ட இஸ்லாமிய அறிஞர் குழு சபையின் அதிக பெரும்பான்மை ஆதரவுடன் புதிய உச்ச தலைவர் தேர்வு செய்யப்பட்டார். ஈரான் உச்ச தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஈரான் மக்கள் வீதிகளில் இறங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சையத் முஜ்தபா கமேனிக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக இரவிலும் முழக்கமிட்ட ஈரானிய மக்கள். முஜ்தபா கமேனியை தேர்ந்தெடுத்த ஈரானின் அதிகாரமிக்க இஸ்லாமிய அறிஞர் சபை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கண்ணியமிக்க ஈரானிய மக்களே, இஸ்லாமிய குடியரசுக்கான புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க சிறிது நேரம் கூட வீணடிக்காமல் எந்த தயக்கமும் இன்றி செயல்பட்டதாக அறிவித்துள்ளது. புரட்சித் தலைவர் சையத் அலி கமேனி உயிர் தியாகம் செய்த மறுகணமே அடுத்த தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான பணியை அறிஞர் சபை மேற்கொண்டது. ஆனால் அமெரிக்காவும் ஜியோனிஸ்ட் இஸ்ரேலும் ஈரான் குடியரசின் அறிஞர் சபை கட்டிடம் உட்பட முக்கிய அலுவலகங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. ஈரானின் அரசியல் சாசன சட்டம் வகுத்துள்ள விதிகள் படி முறையான அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க சில நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அவையெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் முறையான வகையில் செய்யப்பட்டு புதிய தலைவர் அறிவிக்கப்பட்டு உச்ச தலைவர் வெற்றிடம் நிரப்பப்பட்டுள்ளது என்று ஈரானில் அதிகாரம் பெற்ற இஸ்லாமிய அறிஞர் சபை அறிவித்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அடுத்த தலைவரை அனைத்து மக்களின் ஆதரவுடன் கடுமையான போர் சூழலில் ஈரான் தேர்ந்தெடுத்திருப்பதை ஈரானின் உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி லாரிஜானி வெகுவாக பாராட்டியுள்ளார். முந்தைய உச்ச தலைவர் சையத் அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டவுடன் ஈரான் என்னும் தேசம் முடிவுக்கு வந்துவிடும் என எதிரிகள் கற்பனை செய்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களின் கற்பனையை பொய்யாக்கும் வகையில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் சையத் முஜ்தபா கமேனி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என அலி லாரிஜானி தெரிவித்துள்ளார். உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் ஈரானின் அதிகாரமிக்க இஸ்லாமிய அறிஞர் சபையின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்த போதும் அதை பொருட்படுத்தாமல் அறிஞர் சபை புதிய தலைவரை தேர்ந்தெடுத்திருப்பதற்கு நன்றி தெரிவித்துள்ளார். ஈரானின் புரட்சி தலைமையின் பாரம்பரியத்தில் வந்திருக்கும் புதிய தலைவர் நாட்டை வழிநடத்த தகுதியானவர் என்றும் அவரின் கீழ் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அலி லாரிஜானி வலியுறுத்தியுள்ளார். மேலும் புதிய அரசு நாட்டின் ஒற்றுமையை முன்னிறுத்தி கடுமையான போர் சூழலுக்கு மத்தியில் நாட்டை வழிநடத்தும் என்றும் அறிவித்துள்ளார். புதிய உச்ச தலைவரான முஜ்தபா கமேனி தலைமையில் ஈரான் புதிய வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அமைதி மற்றும் செழிப்பை ஈரான் நாடு பெறும் என அலி லாரிஜானி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். புதிய தலைவராக முஜ்தபா கமேனி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை ஈரானின் ராணுவமான இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெகுவாக பாராட்டி தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையான IRGC வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கண்ணியமும் நம்பிக்கையும் உள்ள ஈரானிய பொதுமக்களே, ஈரானின் அறிவிலும் வலிமையிலும் வரலாற்று திருப்புமுனையை ஏற்படுத்திய இமாம் கமேனி உயிர் தியாகம் செய்த பிறகு புதிய உச்ச தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சையத் முஜ்தபா கமேனிக்கு IRGC தனது முழுமையான வரவேற்பை அளிப்பதாக அறிவித்துள்ளது. மேலும் முஜ்தபா கமேனி இளம் அறிஞர், அரசியல் மற்றும் சமூக விவகாரங்களில் அதிகம் அறிவுடையவர். அவரது தலைமை இஸ்லாமிய குடியரசு புரட்சியின் புதிய அத்தியாயம் என அறிவித்துள்ளது. இஸ்லாமிய புரட்சியை பாதுகாக்க புதிய தலைவரின் தலைமையில் எந்தவித உயிர் தியாகத்துக்கும் தயாராக இருப்பதாக IRGC அறிவித்துள்ளது. ஈரானிய அதிபர் மசூத் பெஷேஷ்கியான் சையத் முஜ்தபா கமேனியை இஸ்லாமிய புரட்சியின் 3வது தலைவராக தேர்ந்தெடுத்ததை வரலாற்று பெருமை என புகழ்ந்துள்ளார். இந்த தேர்தல் ஈரானிய மக்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சையத் அலி கமேனியின் சாதனைகள் ஈரானின் எதிர்காலத்திற்கு உறுதியான அடித்தளத்தை அமைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். சையத் முஜ்தபா கமேனியின் தலைமையில் அந்த அடித்தளம் பிரகாசமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் தனது வரலாறு முழுவதும் பல சவால்களை எதிர்கொண்டு உறுதியுடன் நின்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நம்பிக்கை மற்றும் ஒருமைப்பாட்டின் மூலம் தற்போதைய சவால்களையும் ஈரான் கடந்து செல்லும் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் 3ஆம் தலைவராக சையத் முஜ்தபா கமேனி பொறுப்பேற்ற சில நிமிடங்களிலேயே அவரது தலைமையில் இஸ்ரேலை நோக்கி முதலாவது புதிய ஏவுகணை தாக்குதல் அலையை ஈரான் தொடங்கியுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது கொரம்ஷார், ஃபத்தேஹ், கைபர் மற்றும் காதர் வகை ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் தனது பதில் தாக்குதல்களை தீவிரப்படுத்துவதாக உறுதியளித்த நிலையில் வளைகுடா பகுதியில் 8வது அமெரிக்க வீரர் கொல்லப்பட்டுள்ளார். இதன் மூலம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போரில் உயிரிழந்த அமெரிக்க வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் அஞ்சலி செலுத்திய ஒரே நாளில் மேலும் 2 அமெரிக்க ராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவின் மத்திய மாகாணமான அல் ஹஜ் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் ஏவுகணை விழுந்ததில் 2 உயிரிழந்ததுடன் 12 பேர் காயமடைந்துள்ளனர். ஈராக்கின் எர்பில் நகரிலும் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்றத்தை தொடர்ந்து அரபு லீக் கவுன்சில் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியது. இதில் கத்தார் ஈரானின் பிராந்திய பதில் தாக்குதல்களை கண்டித்துள்ளது. மேலும் ஓமன் அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டு உடனடி போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் தொடர்ந்து குண்டுவீசி தாக்குதல் நடத்தி வருகின்றன. கோம் மற்றும் தெஹ்ரான் நகரங்களில் பல்வேறு வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. இஸ்ரேலிய தாக்குதலில் எண்ணெய் நிலையங்கள் சேதமடைந்ததால் ஈரான் தலைநகரம் முழுவதும் நச்சுப்புகை பரவி வருகிறது. மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் போரின் பின்னணியில் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். டை நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர், நாங்கள் ஈரானியர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி மோதலை தணிக்க முயற்சி செய்வோம் என்று தெரிவித்துள்ளார். சமீபத்திய நிகழ்வுகள் ஈரானுடனான உறவில் நம்பிக்கைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் அமெரிக்காவுடனும் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம், இரு தரப்பினரின் கவலைகளையும் கருத்தில் கொண்டு ராஜதந்திர தீர்வு காண வேண்டும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் முதலில் ஈரான், வளைகுடா நாடுகள் மற்றும் இந்த போரில் ஈடுபடாத பிற நாடுகளுக்கு தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று ஷேக் முகமது வலியுறுத்தினார்.
உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய்க்கு $108 மேல் உயர்ந்துள்ளது. 2020ஆம் ஆண்டு கொரோனா தொடங்கியதிலிருந்து இது ஒரே நாளில் ஏற்பட்ட மிகப்பெரிய உயர்வாகும். கடந்த வாரம் ஏற்பட்ட 28% உயர்வுக்கு மேலாக இந்த உயர்வு பதிவாகியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் தொடர்வதும், ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து கிட்டத்தட்ட நின்றுவிட்டதும் தான் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. ஈரானிய படைகள் அந்த வழியாக செல்ல முயலும் சில கப்பல்களை தாக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. JP Morgan நிறுவனத்தின் தலைமை பொருளாதார வல்லுநர் புரூஸ் காஸ்மன் கூறுகையில், உலக பொருளாதாரம் மத்திய கிழக்கிலிருந்து வரும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஓட்டத்தை பெரிதும் சார்ந்துள்ளதாக தெரிவித்தார். மோதல் தொடர்ந்தால் எண்ணெய் விலை $120 வரை உயரக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அதே நேரத்தில் மோதல் விரைவில் தணிந்தால் விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இஸ்ரேல் படைகள் எல்லைக்குள் ஊடுருவும் என்றதாக தெரிவித்துள்ளது. மார்ச் 9 அன்று வெளியிட்ட அறிக்கையில் கிழக்கு மலைப்பகுதியில் இந்த முயற்சி இடம்பெற்றதாக கூறப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவின் அறிக்கையின்படி திங்கட்கிழமை அதிகாலை சிரியா திசையிலிருந்து சுமார் 15 இஸ்ரேல் ராணுவ ஹெலிகாப்டர்கள் அந்த பகுதியில் பறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில ஹெலிகாப்டர்கள் செர்கியா சமவெளியில் காலாட்படையை இறக்க முயன்றதாகவும், ஆனால் எதிர்ப்பு படையினர் அதனை எதிர்கொண்டு விரட்டியதாகவும் கூறப்படுகிறது. ஹிஸ்புல்லா தாக்குதலை புகழ்ந்த அபு உபைதா, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான எல்லைப் பகுதியில் மோதல்கள் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பின் ராணுவ பிரிவு இஸ்ஸத் அத்தீன் அல் கஸ்ஸாம் படையணியின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா, லெபனானில் செயல்படும் இஸ்லாமிய எதிர்ப்பு படையான ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கைகளை மனம் திறந்து புகழ்ந்துள்ளார். ஹமாஸ் தொடர்புடைய ஊடகங்களில் வெளியான அறிக்கையில் அபு உபைதா, ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலிய படைகளை எதிர்கொண்டு தாக்குதல் நடத்தியதை வீரமிக்க செயல் என்று புகழ்ந்துள்ளார். அவரின் கூற்றுப்படி, லெபனானின் இஸ்லாமிய எதிர்ப்பு போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்கொண்டு அவர்களுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியதோடு இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளின் ஆழத்தில் உள்ள முக்கிய இலக்குகளையும் தாக்கியுள்ளனர். இந்த நடவடிக்கைகள் லெபனானுக்கும் முழு பிராந்தியத்திற்கும் எதிரான இஸ்ரேலிய நடவடிக்கைகளுக்கு உறுதியான பதிலடி என்றும் அவர் கூறியுள்ளார். அபு உபைதா தனது அறிக்கையில், லெபனானிய எதிர்ப்பு போராளிகள் தங்கள் நிலத்தையும் தேசிய இறையாண்மையையும் பாதுகாக்கும் சட்டப்பூர்வ உரிமையை பயன்படுத்துகிறார்கள் என்றார். ஒரு கணமும் நின்று போகாத ஆக்கிரமிப்பை எதிர்கொண்டு தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காக போராடும் எதிர்ப்பு போராளிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பது அவசியம். இந்த மோதல்களில் உயிரிழந்தவர்களுக்கும் அபு உபைதா இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் லெபனானின் ஷஹீதுகள் என்று குறிப்பிடப்படும் போராளிகளுக்கு கருணை வேண்டி பிரார்த்தனை செய்தார். மேலும் காயமடைந்தவர்களுக்கு விரைவான குணமடைதலையும் விரும்பினார். இந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்ட முக்கியமான விஷயம் என்னவெனில், ஹிஸ்புல்லாவின் தலைவராக இருந்த சையத் ஹசன் நஸ்ருல்லாவை அவர் கௌரவித்தது. காசாவுக்கு ஆதரவளித்த அவரது முடிவை நெறிமுறை மற்றும் தைரியமான நிலைப்பாடு என்று அபு உபைதா கூறியுள்ளார். அபு உபைதா தனது உரையில் அரபு மற்றும் இஸ்லாமிய உலக மக்களுக்கு ஒற்றுமைக்கான அழைப்பையும் விடுத்துள்ளார். அவரின் கூற்றுப்படி, இஸ்ரேல் பிராந்தியத்தில் போரை விரிவுபடுத்தும் திட்டங்களை எதிர்கொள்ள அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரே முன்னணியாக நிற்க வேண்டும். இந்த கருத்து மத்திய கிழக்கில் உள்ள அரசியல் சூழ்நிலையை மேலும் தீவிரமாக்கும் வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். லெபனான் மற்றும் இஸ்ரேல் எல்லைப் பகுதியில் மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மற்றும் பாதுகாப்பு நிலையங்களை இலக்காக கொண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் எல்லைப் பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலுக்கு பிறகு இந்த மோதல்கள் மீண்டும் தீவிரமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்துக்கு பிறகு லெபனான் முனை மீண்டும் செயல்படுத்தப்பட்டது. பிராந்தியத்தில் உள்ள பல எதிர்ப்பு குழுக்கள் தங்கள் நடவடிக்கைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ளவும் காசாவுக்கு ஆதரவளிக்கவும் ஒருங்கிணைந்த முயற்சியாக சர்வதேச வல்லுநர்கள் கருதுகின்றனர்.